பண்ணுறீங்க? ஹே, நோ ஃபைட்டிங். லிப் க்ரையான்லேருந்து 2 ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹலோ பாய். ராமன் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஹெலிகாப்டரில் போய் என்ன தான் பண்ணுவாங்க? 3 வீக் கேண்டில் வந்து 2 வாங்கியிருக்கேன். டார்க் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஸோ அது மேலே வந்து போடுறேன். உனக்கு எதுவும் வாங்கல மியா? ஸ்கைலைன் வியூ வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாருங்கள். ஃபுட் போட்டுட்டு போயிட்டேன்னா 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. செமி ஆனுவல் சேல் போட்டிருந்தாங்க, ஸோ கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணேன். பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் அண்ட் சிம்பிளான ஒரு செயின். இது லூனா டோரிகோன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கும். முதேக்கி அப்படின்னு ஒரு ராமன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா டாலா இருக்க பில்டிங் வந்து ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து June 21st. இட்ஸ் அ சாட்டர்டே. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னோட ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க? ஹே, நோ ஃபைட்டிங். ஏய் ஏய் ஹே, நோ. என்னை மட்டும் மார்னிங் சீக்கிரமாக எழுப்பி விட்டு இவங்க 2 பேர் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க நல்லா சாப்பிட்டுட்டு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டேன். லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுருக்கேன். ஹாய், இப்போ தான் நான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் முடிச்சுட்டு வெளியே போகலான்னு பிளான் வச்சுருந்தோம். இப்போ நான் வந்து யூஎஸில் இருக்கேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வந்து அதை பற்றி இதில் அப்டேட்டே பண்ணல. ஸோ இப்போ நான் சொல்லிக்கிறேன். கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பயோடர்மா பயோ க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ரிமல் மேக்ஸி ப்ளஷ் வந்து உடஞ்சி போயிடுச்சு ட்ராவல் பண்ணும்போது. இன்னும் நான் புதுசு வாங்கலை. ஸோ இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து க்ரைலான் டெர்மா கலர் எடுத்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஸோ அது மேலே வந்து போடுறேன். இதை வந்து ப்ளஷ் போடுறதுக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கணும், பட் மறந்துட்டேன். ஸோ அங்கங்கே போடுறதுனால அப்படியே போடுறேன். ஐப்ரோஸ் வந்து ரொம்ப லைட்டாக ஃபில் பண்ணுறேன். இப்போ நான் வந்து காஜல் எடுத்து என்னோடய அவுட்டர் விங்கில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து லைட்டாக ஸ்மஜ் பண்ணி விட்டுற போகிறேன். ஆங்குலர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்மஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். ஒரு 2 கோட்ஸ் போட போகிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட லிப் க்ரையான்லேருந்து 2 ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹேர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். எனக்கு ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் அவ்வளோ பண்ண தெரியாது. ஆக்சசரிஸ்க்கு நான் வந்து ஒரு ஹேண்ட் கஃப் போட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது. தேங்க்யூ டானியா. அண்ட் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் அண்ட் சிம்பிளான ஒரு செயின். அவ்வளோதான், செம்ம குவிக்காக ரெடி ஆகி முடிச்சுட்டோம். வெயிட், பர்ஃப்யூம் அடிக்க வந்துட்டேன். டிக் 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 டிக். ஓகே, பாய். ஸோ எஸ், இவங்க 2 பேருமே நான் வந்து யூஎஸ்க்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். எப்படி நான் வந்து வளர்த்துட்டு தனியாக வீட்டில் விட்டுட்டு வர முடியும்? கண்டிப்பாக என்னை திக்கிடுவாங்க. ஸோ நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 2 பேருமே செம்மையாக விளாட வச்சுட்டு ஃபுட் போட்டுட்டு போயிட்டேன்னா 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் நியூபோர்ட் சென்டர் மாலில் தான் இருக்கேன். இது வந்து ஜெர்சி சிட்டி, நியூ ஜெர்சியில் இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து என்னெல்லாம் ஷாப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் வந்து போயிருந்தேன். இங்கே வந்து செமி ஆனுவல் சேல் போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ரைட் சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தெரியும். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக டாலாக இருக்க பில்டிங் வந்து ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கும் தெரியும். இந்த பிளேஸில் வந்து ஃபுல்லாக டால் பில்டிங்ஸாக இருக்கும். ஸோ நைட்டில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நான் நைட்டும் வருவேன். இந்த எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ் என்னென்னா, நீங்கள் ஜெர்சி சிட்டி சைட்லேருந்து நியூயார்க் சிட்டியில் இருக்க லோவர் மேனட்டன் ஏரியாவை தான் வந்து பார்ப்பீங்க. அதோட ஃபுல் ஸ்கைலைன் வியூ வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இந்த வாட்டர் ஃப்ரண்ட் ஏரியா வந்து வால் ஸ்ட்ரீட் பெஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய பேங்க்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ்லாம் இருக்கா. அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே ரிலாக்ஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே அந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த 2 சிட்டிக்கும் நடுவில் இருக்க ரிவரோட பேர் வந்து ஹட்சன் ரிவர். இதில் நிறைய ஃபெரிஸ் போயிட்டு வந்துட்டே இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃப்ளைட்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து போயிட்டே இருக்கிறத பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணி வந்தால் முதேக்கி அப்படின்னு ஒரு ராமன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம்னா ஷ்ரிம்ப் டெம்பூரா, அப்புறம் ஷ்ரிம்ப் டம்ப்ளிங்ஸ், அப்புறம் 2 பேர் டிஃப்ரெண்ட்டான ராமன் வாங்கியிருந்தோம். இந்த ஷ்ரிம்ப் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு சாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதுவுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த டம்ப்ளிங்ஸ் மேலே சில்லி ஆயில் போட்டிருந்தாங்களா, அது வந்து செம்மையாக இருந்துச்சு. அது கூட ஒரு சாஸ் கொடுத்தாங்க, அதுவுமே வேறு லெவலில் இருக்குது. இந்த ராமன் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்.
என்னோடய வயிறில் இடம் பத்தலையா இல்லைனா அவங்க குவான்டிட்டி நிறைய கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஃபுல் ஆயிடுச்சு. என்னால் சாப்பிட்டுட்டு நடந்து கூட போக முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ராமன் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொஞ்சமாக இருட்டாக இருந்தது. ஸோ இங்கேருந்து ஒரு 20 minutes வாக் பண்ணி போனால் எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ்க்கு போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு நைட் வியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நைட் வியூ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்புனேன். ஸோ போகிற வழியில் வந்து ஃபுல்லாக ஃபுட் ட்ரக்ஸ் அப்புறம் மியூசிக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும். இங்கேயா போகுது? எங்கே போகுது அது? ஐயோ, இங்கே தான் வருது. வெயிட் நான் நோந்து போகிறேன். எங்கே பார்த்தாலும் சுற்றுது. நான் இடிக்கல ஒன்று. எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக வாக் பண்ணி வந்தீங்கன்னா டொரிகோன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாகவே ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் தான் வந்து அவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷாப்பில் சாப்பிட்ணுன்றதுக்காகவே நிறைய பேர் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஐஸ்கிரீம்ஸ்லாம் தராங்க. ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம். நான் வந்து 2 scoops வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து வெண்ணிலா பீனட் பட்டர் அண்ட் காஃபி. இப்போது வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் மியா அண்ட் லூனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ, உனக்கு எதுவும் வாங்கல மியா? உனக்கு எதுவுமே வாங்கல பொடி. பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் செமி ஆனுவல் சேல் போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெண்ணிலா கோகனட் ஹேண்ட் வாஷ் வாங்கினேன். இதோட அவுட்டர் பேக்கேஜிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து வெண்ணிலா இருந்தது. ஸோ வெண்ணிலா எதில் இருந்தாலுமே நான் வந்து வாங்கிடுவேன். அதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி பீச் சன்செட், இதோட ஸ்மெல்மே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ராஸ்பெரிஸ் அண்ட் விப் வெண்ணிலா, இதோட ஸ்மெல்மே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட அவுட்டர் பேக்கேஜிங்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளூ ராஸ்பெரி பஸ்ட்னு ஒரு பாடி மிஸ்ட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ ராஸ்பெரி, ஜூசி கேண்டி அண்ட் ஸ்வீட் மஸ்க். ஸோ இதில் வந்து நல்ல பெரி ஸ்மெல் வருது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து 3 wick கேண்டில் வந்து 2 வாங்கியிருக்கேன். இது வந்து வெண்ணிலா பீன். ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் வெண்ணிலா, ஹோம்மேட் மேஷ்மெல்லோ அண்ட் நட்மெக். ஸோ இதோட ஸ்மெல் வந்து அப்படியே நல்லா வெண்ணிலா ஸ்மெல் பண்ணால் எப்படி இருக்கும், வெண்ணிலா அண்ட் சின்னமன், எனக்கு அதுதான் வந்து ரொம்ப நிறையா தெரியுது. இது வந்து மஹோகனி டீக்குட் இன்டென்ஸ். இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ரிச் மஹோகனி, டார்க் ஓக் அண்ட் ஃப்ராஸ்டட் லாவெண்டர். ஸோ இதோட ஸ்மெல்மே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே. ஐயோ லூனா, என்ன பண்ணிட்டு நீ? லூனா ஈவினிங்லேருந்து கூப்பிட்டா வரவே இல்லை. இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ண நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.